சேரம் நாளைக்கு புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை ஏகாதசி திதியோட வருது அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக சொல்லலாம். இந்த நாளில் மகாலட்சுமி தேவியும் நம்ம சேர்த்து வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு செல்வம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி இது எல்லாமே நிறையும் அப்படின்னு சொல்லலாம். பாவங்கள் போக்கக்கூடிய இந்த ஏகாதசி சனிக்கிழமையில் வர்றதுனால பெருமாளுக்கு எப்படி நம்ம தலிகை போடலான்னு பார்க்கலாம். ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை திதி வரனால எளிமையான உணவுகள் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து வீடெல்லாம் பெருமாள் லட்சுமியோடு இருக்கக்கூடிய படம் வச்சு அவருக்கும் பூவாலையும் துளசியாலும் அலங்காரம் பண்ணி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு ஒரு நெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு ஏற்றிக்க அவருக்கு முன்னால் ஒரு கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு அதுக்கும் வைங்க. ஒரு தலைவாழை இலை போட்டு அவருக்கு பிடித்த பானகம், துளசி தீர்த்தம், கற்கண்டுக்குங்க. தலைகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக விரதம் இருக்கிறதுனால மிளகு சீரகம் கலந்த உப்மா, பாயசம், உளுந்து வடை இதெல்லாம் வச்சு தூப தீபம் காமிச்சு கோவிந்தா, ஸ்ரீரங்கா, நாராயணா அப்படின்னு சொல்லி 18 அல்லது 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறதுனால இந்த ஸ்ரீங்கிறனால மகாலட்சுமி அருளும் பெருமாளோட அருளும் சேர்த்தே உங்களுக்கு விரதம் இருக்கவங்க உங்கள் உடல்நிலை பொறுத்து நீங்கள் பால் பழம்